வணக்கம் மக்களே. ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது முற்றிலும் இலவசம் மக்களே. மிக முக்கியமான அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆதார் வைத்துள்ள கவனத்திற்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அனைத்து பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு முற்றிலும் இது இலவசம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்திய குடிமகனாக அடையாளம் காட்ட ஆதார் அட்டை எப்போதுமே மிக முக்கியமான ஒன்று மக்களே. இதனை தங்கள் பேன் கார்டுடன் இணைத்து கொள்ளும்படி மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்றால் கூட ஆதார் அட்டை, பேன் கார்டு என்பது கட்டாயமாக்கிவிட்டது. பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்கும் பொழுது தனிப்பட்ட நபரின் வரி உள்ளிட்டவை எளிதாக கண்காணிக்க முடியும் மக்களே, கணிக்கவும் முடியும். அதே போல இவை இணைக்க கால அவகாசமும் கொடுக்கப்பட்டது. தற்போது ஆதார் அட்டையை புதுப்பித்து கொள்ளுமாறு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதனை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இ சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டணத்தை வசூல் செய்வார்கள். ஆனால் தற்போது மத்திய அரசு இப்பொழுது உங்களுக்காக முற்றிலுமாக இலவசமான அப்டேட் செய்து கொள்ளும் வசதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கான காலக்கெடு இந்த மாதம், அதாவது ஜூன் 14ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மீண்டும் நீட்டிச்சிருக்கிறாங்க மக்களே. அதன்படி ஆதார் கார்டை இலவசமாக இணையதளத்தின் மூலயமாக அப்டேட் செய்து கொள்ள 14 அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்த தகவலை அதிகாரப்பூர்வ தளமான தனித்துவ அடையாள ஆணையம் மூலயமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களே. மக்கள் இ சேவை மையங்களை தவிர்த்து இலவசமாகவே இனி இணையதளத்தின் மூலயமாக தங்களுடைய ஆதார் அட்டையை அப்டேட் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நேரில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய விவரங்களை அப்டேட் பண்ணிங்கன்னா பணமானது வசூலிக்கப்படும். இதுவே நீங்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலயமா இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் பண்ண தெரிஞ்சவங்க இலவசமாக பண்ணிக்கோங்க. பண்ண தெரியாதவங்க கொஞ்சம் பணம் கட்டி உங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆதார விவரங்களை புதுப்பித்து கொள்ளுமாறு மத்திய அரசு கூறியிருக்கிறாங்க மக்களே. மறக்காமல் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.